என்னக்கா மல்லிகைக்கலுக்கு ஃபோன் போட்டியல என்ன? போட்டுட்டேன் டீ. மாப்பிள்ளை இன்னைக்கு காலையில தான் கிளம்புனாராம். அனுப்பி வச்சுட்டு ஓடி ஆறேன்னு சொன்னான். சரி சரி வரட்டு வரட்டு. ஆமா, என்ன இரட்டை சகோதரிகள் ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்த மாதிரி இருக்கு. அதானே, எப்பயும் இணை பிரியாமல்லாம் இருப்பாவ. ஏ ரங்கக்கா என்னாச்சு? ஏன்டா அதை பத்தி கேட்காத இவளே, அவட்ட கேளு. ஏ ராசத்தியக்கா என்னாச்சு? அத பத்தி நான் பேச விரும்பல நெட்டூஸ். அடடடடா, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, அப்பதானே தெரியும். ரங்கக்கா நல்லவிய அவிய சொல்லுவாவள. ஏடி நீ சொல்லு. ஏக்க, முந்தா நாடு பூச்சிப்பட்டார் வீட்டுல கல்யாணம் நடந்துல. ஆமா, அந்த கல்யாணத்துக்கு போவச்சல கூப்பிடலையாமா, அதுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காவ. அப்படியாக்கா? ஆமா இவளே, நான் மட்டும் எங்க போனாலும் அவளை கூட்டிட்டு போறோம்ல. எனக்கு முன்னாடி போய் அவ்வளவு சட்டிலையும் பிரியாணி வாங்கி நிரப்பி விட்டா. எனக்கு ஒரு சட்டி தான் கிடைச்சி. ஏடி இதெல்லாம் ஒரு சண்டையா? ஆமா, அப்படியே அந்த பிரியாணி தின்னுட்டு கை 4 நாளைக்கு மணத்து கிடக்கு பத்தியலா. இதெல்லாம் ஒரு காரணம்னு சண்டைக்கு வரவுக்க. ஏடி அவளும் எங்க போனாலும் நீ கூட்டிட்டு போறாளாட்டி, நீ கூப்பிடாம போனது தப்பு தானே. ஏதோ ஒரு அவசரத்துல போயிட்டேங்க. அப்பயும் ஒன்னும் சும்மா இல்ல, நான் வாங்கின பிரியாணில 2 சட்டி பிரியாணி எழுகு கொடுத்தேன். அப்புறம் என்ன டி, அவ்வளவும் குஸ்காக்கா, லெட் பீஸே இல்ல. ஏடி அவ்வளவும் குஸ்காவல்ல, லெட் பீஸ் போட்டு கொடுக்க வேண்டியதானே. லெட் பீஸுக்கு ஏன் தோடையதான் அறுத்து போடணும். கல்யாண வீட்லயே வெறும் குஸ்கா தான் போட்டாவ. ஏடி கல்யாண வீட்லயே வெறும் குஸ்காவை தானே போட்டாவலாம். இதனை நம்பணுமோ? அவ்வளோ ஒரு இலையிலையும் எலும்பு லெட் பீஸ் போட்டிருக்காவுக்க. ஏக்க, லெட் பீஸ் போட்டாலும் குடுக்கறதுக்கு வெறும் குஸ்காவை தான் கொடுத்தாவ. மண்டையில உரைக்கிற மாதிரி நல்லா சொல்லுங்க. அடடடடா, அந்த பிரியாணி பிரச்சனை பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்கு. சரி டி விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. அதுக்கு இதுக்கு 2 பேரும் மூக்க தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கிய. என்னது மூக்க தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காவளா? ஐயோ, ஒரு வாரமா சளிக்கா, ஒன்றும் பேச முடியல, வாங்க முடியல, கொண்டாட முடியல. அதனால தான் அப்படி சொன்னேன். ஆஹா சரி சரி. ஏக்க, அட வாங்கப்பா வாங்க, புது மாமியாரு. என்னது புது மாமியாரா? ஆமா, இப்பதானே நீங்க மாமியார் பதவிக்கு வந்திருக்கீங்க. அட நீங்க வரக்கா, கையும் உடல காலும் உடல, மாப்பிளைக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கணும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கல ஒரு பாடாயிட்டு. என்னக்கா இது 3 நாளைக்கே இப்படி சொல்றியே? அப்ப மாசக்கணக்குல இருந்தாவுன்னா? ஐயோ, பெண்டு நிமிந்து போவோம்ப்பா. நம்மளனா இருக்கிற கஞ்சி குடிச்சிட்டு இப்ப கஞ்சியை குடிங்க, துவையல் வச்சு தரேன்னு வேலையை முடிச்சிடலாம். மாப்பிள்ளைக்கு பழைய கஞ்சி கொடுக்க முடியுமா? ஒவ்வொரு நேரமும் புதுசு புதுசாக தான் செய்ய வேண்டியிருக்கு. அதுக்குள்ளேயே மொவ சண்டைக்கு வந்துட்டான். எப்ப பாரு அவளுக்கு பிடிச்சதே சரி, எனக்கு பிடிச்சதே செய்யணும். காலையில தான் கிளம்புறாவுக்கா வீட்டுக்கு. கிளம்பியாச்சா? ஆமாட்டி, கிளப்பி விட்டுட்டா போன் அடிச்சிலன்னு சோனியாட்ட சொல்லிட்டு ஓடியாரே. ஆமா, அப்படி என்னத்துக்கு 3 நாளா நொய்யு நொய்யுன்னு போகணும்னு நான் கேட்கேன். நேரம் போகலட்டி, அதை என்ன பண்றியே ஏது பண்றியே கதை விடறதுக்கு வாரியலான்னு கூப்பிடறதுக்கு போன் அடிச்சோம். நான் எங்க காலையில இட்லி அவிக்க, ராத்திரி தோசை சுடையும், மத்தியானம் கூட்டு பொரியல்னு வைக்க எனக்கு நேரம் போச்சு. இதுல எங்க நான் நடுவுல வந்து கதை பேச உங்களுக்கு? சரி சரி விடுட்டி, அதான் மாப்பிள்ள கிளம்பிட்டாருல. ஆமாக்கா. சோனியா? சுவாணி அங்கதான் இருக்கா. அது என்னது ஆடி மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கூட்டு போவார். சரி சரி. என்ன வடக்கம் தைக்கும் ஒரு படியே மறைச்சிட்டு இருக்கு. அது சின்ன பிரியாணி கதை. ஆமா ஐயா, ஒரு நல்ல பழக்கடையை பார்த்து நிறுத்து. எல்லா பழத்திலையும் ஒவ்வொரு டஜன் வாங்கிடணும். சரிங்கம்மா. இந்த மாதிரி நேரத்துல நல்லா அச்சி பழம் தேன்ல ஊற வச்சு கொடுத்தா நல்ல ரத்தம் ஊறும். சரிங்கம்மா, என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் வாங்கிடுவோம். ஏடி, எதுக்கு இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கிய? நல்ல பாலும் பழமும் தேனும் சதையும் மாதிரி இருந்திய. இப்ப நான் ஆளுக்கு ஒரு கரையமா எலியும் பூனையுமா ஆயிட்டிய. உங்களுக்கு தெரியாதுக்கா, என் மேல எந்த தப்பும் இல்ல. அது போறது முத்து தம்பி தானே. அந்த பிள்ளை மாசமா இருக்குல்ல, போன் பண்றேன்னா ஒரு போனும் பண்ணலக்கா. இந்த தம்பியை கூப்பிட்டு சரி சொல்லுவோமா? வேண்டாம் டி, அந்த பிள்ளை சொல்லாதீங்கன்னு சொல்லிச்சுல. சரி, என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிப்போமாக்கா. சரி. பேரு ஏ சந்திரக்க சந்திரக்க ஏக்க நாங்கதான். ஐயா, கொஞ்சம் பைக்கு நிறுத்து. ஏமா? உனக்கும் அள்ளிக்கும் தாலி பறிக்க போடுறது சமையல் பண்ணாவல்ல, அந்த அக்கா கூப்பிடுதாவே. மல்லிகைக்காவா? ஆமாய்யா, அவியதான். கொஞ்சம் நிறுத்து. இக்கா, நல்லா இருக்கீங்களா? உங்களையெல்லாம் இந்த பக்கமே பார்க்க முடியாதே. என்ன இது அதிசயமா இந்த பக்கமா போறியே? வேற ஒண்ணும் இல்லக்கா, சும்மா பல கடைக்கு போயிட்டு வரலாமேன்னு கிளம்பணும். நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன்க்கா. பார்த்து ரொம்ப நாளாச்சே, நான் கை காட்டினக்கா. சரிம்மா, அதுல என்ன இருக்கு? நானும் உங்களை வந்து பார்க்கணும்னு தான் இருந்தேன். நல்ல வேலை இங்கேயே சந்திச்சோம். என்னக்கா சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்லம்மா, வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. அதுக்கு நீங்க தான் வந்து சமைக்கணும். அதெல்லாம் சிறப்பா செஞ்சிருவோக்கா. அள்ளி தாலி பிடிச்சு கோர்த்ததுக்கே நம்ம தானே வந்து சமையல் பண்ணோம். ஆமாம்மா, உங்க சமையல் பிடிச்சு போச்சு, அதனாலதான் உங்களையும் கூப்பிடுறேன். ரொம்ப சந்தோஷம்க்கா. ஆமா தம்பி, அள்ளி நல்லா இருக்காளாப்பா? நல்லா இருக்காக்கா. அவளுக்கு தான் பழம் வாங்க போயிட்டு இருக்கோம். அவளுக்கா? என்னப்பா சொல்ற? அவ சிட்டில எல்லாம் இருந்தா.
என்னது சிட்டிலையா? அப்போ உங்களுக்கு அவ சிட்டில இருந்தது தெரியுமாக்கா? ஐயோ நானே உளறிட்டனே. இல்லப்பா, நீயும் அள்ளியும் தனி கொடுத்துன்னு போயிட்டாவன்னு சொன்னாவ்ல, அதை சொன்னேன். அதை சொன்னீங்களா? நேத்து தாக்கா நானும் அள்ளியும் ஊருக்கு வந்தோம். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். ஆமாம்மா, வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது. என்னக்கா சொல்றியே? ரொம்ப சந்தோஷக்கா. ஆமாம்மா, அதான் இந்த மாதிரி நேரத்தில் நிறைய பழங்கள் சாப்பிட்டா நல்லது தானே. அதான் நானும் தம்பியும் பழம் வாங்குறதுக்கு போயிட்டு இருக்கோம். இது எத்தனாவது மாசக்கா? 3மா. ரொம்ப சந்தோஷக்கா. அப்ப 5வது மாசம் சோறு பொங்கி போடுறது, 7வது மாசம் வளகாப்பு வைக்கிறது எல்லாமே சிறப்பா பண்ணிடுவோம். வளகாப்புக்கு சோறு பொங்கி போடுறதுக்கு தாம்மா உங்களை பார்க்க வரணும்னு நினைச்சேன். ஆனா நீங்களே வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். மறக்காம சொல்லி அனுப்புறேன், நீங்க தாம்மா சமைக்கணும். சரிக்கா. சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிக்கா. அள்ளியே கேட்டேன்னு சொல்லுங்க. சரிம்மா. ஐயா கிளம்பலாம். இக்கா, பரவாயில்ல, பிள்ளை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாவோ பிள்ளையே. ஆமாட்டி, நீ தான் உளறி விட்ட. ஆனா எப்படியோ சமாளிச்சுட்டேன் பாத்தியலா? ஆமா ஆமா, நீ உளர்னதையும் பார்த்தேன், சமாளிச்சதையும் பார்த்தேன். சரி சரி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்கார போறிய? 2 பேரும் பக்கத்துல வாங்க. என் மேல எந்த தப்பும் இல்லட்டி, எடுத்து சொல்லு. ஏக்கா, அவிய பக்கத்துல வந்துட்டாவ, நீங்களும் வாங்க. இல்ல நெட்டூஸ், நான் சின்னதா ஒரு தக்காளி கூட்டினாலும் சரி, ஒரு முருங்கைக்காய் கூட்டினாலும் சரி, அவளுக்கு சரி பாதி நான் எடுத்து வச்சுட்டு தான் கொடுப்பேன். ஆனா அவ எனக்கு இப்படி ஒரு லெக் பீஸ் தராம போனது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதான் நான் சொல்றேன்லக்க, லெக் பீஸே போடல. நீங்க நம்பலனா என் புருஷன் மேல வேணாலும் நான் சத்தியம் பண்றேன். பாருங்கக்கா, அவிய வீட்டுக்கார மேலேயும் சத்தியம் பண்ணிட்டாவோ. இதுக்கு மேல நம்பாட்டினா போக வேண்டியதான். ஏட்டி இழுவ, அவன் உன்னே போய் சந்தேகப்பட்டேன் பத்தியா? ஆனா எல்லார் வாழையிலையும் எலும்பு துண்டு இருந்துட்டி, அதை பார்த்துதான் நான் சந்தேகப்பட்டேன். அது என்னன்னு தெரியலக்கா. ஆனா வீட்டுக்கு கொடுத்து விடும்போது வெறும் குஸ்காவை மட்டும் தான் தந்தாவ. தயிர் வெங்காயம் பச்சடி கூட ஒன்றும் தரலையோ? தரல. சரி, தெரியாம கோவப்பட்டம் டீ, மன்னிச்சிரு. இதே இது நான் பண்ணியிருந்தா? சரிம்மா, மன்னிச்சிரு. என்னமே இப்படி என்ன ஏதுன்னு தெரியாம கோவப்படாதீங்க. சரி டீ. என்னமெல்லாம் சோறு வாங்க போனா நீங்க தயவு செஞ்சு என் கூடயே வந்துருங்கம்மா. அப்புறம் இந்த பஞ்சாயத்துல நமக்கு ஆகாது. சரி டீ, சரி சரி. ஏ அப்பா, இந்தியா பாகிஸ்தான் சண்டையை கூட தீர்த்தரலாம் போல, உங்க சண்டையை தீர்க்க முடியல. இல்லைம்மா, இந்த மோர் கரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன், ஒரு வாய் குடிச்சு விடு. வேண்டாம் மாச்சி. இனிமே வேண்டாங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. இது வந்து உனக்கு இல்ல, உள்ள இருக்கிற என் கொள்ளு பேரனுக்கோ கொள்ளு பேத்திக்கோ. நீ எந்த அளவுக்கு நல்லா சாப்பிடுறியோ அவிய அப்பதான் அந்த அளவுக்கு நல்ல உள்ள துள்ளி குதிச்சு விளையாடுவாவ. அதே மாதிரி தூக்கங்கிறது ரொம்ப அவசியம். உனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்கோ அப்பெல்லாம் நீ தூங்கிரு. முக்கியமா பகல் நேரத்துல தூக்கம் வந்தனா தூங்கிரு. நீ எந்த அளவுக்கு நல்லா தூங்கி எந்திரிக்கிறியோ அதே மாதிரி குழந்தை பிறந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமும் நல்லா தூங்கி எந்திரிக்கும். புரிஞ்சுதா? சரிங்க அம்மாச்சி. இந்த மோரை குடிச்சு விடு. சரிங்க அம்மாச்சி. நான் அந்த பக்கம் போனதும் தூக்கி வச்சுட்டு தூங்கிடக்கூடாது. அவ்வளோத்தையும் குடிச்சிட்டு நல்லா இறங்குனதுக்கு அப்புறம் படு. முடிஞ்சா வீட்டுக்குள்ளேயே அங்கிட்ட இங்கிட்ட கொஞ்சம் நட, சரியா? சரிங்க அம்மாச்சி. நான் போயிட்டு இந்த சந்தோஷமான விஷயத்த மீனாட்சி கிட்டையும் அப்புறம் சுயம்புக்கிட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேன். நேர்லயே போறீங்க அம்மாச்சி? நேர்ல இல்லம்மா, ஃபோன் போட்டே சொல்றேன். இந்த மாதிரி விஷயத்த நேர்ல சொன்னாதானே அம்மாச்சி நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். பிள்ளைத்தாச்சி பிள்ளை ஒத்தையில இருக்க, ஒரு வாந்தினால ஒரு சுடு தண்ணி போட்டு தர்றதுக்கு ஆள் வேணும். அதனால அம்மாச்சி இங்கேயே இருக்கேன். ஃபோன் போட்டு சொன்னா போதும், மீனாட்சி புரிஞ்சுக்கிடுவா. சரிங்க அம்மாச்சி. நீ இந்த மோரை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படு என்னம்மா, நான் ஃபோன் பேசிட்டு வரேன். சரிங்க அம்மாச்சி. எனக்கு ஒரு ஸ்நேகிதி ஸ்நேகிதி தென்றல் மாதிரி, நீ ஒரு பௌர்ணமி பௌர்ணமி பேசும் பைங்கிளி, உன்முகம் பார்க்க தோன்றினால் பூக்களை பார்த்து கொள்கிறேன், பூக்களின் காதில் மெல்லமாய் உன் பெயரை சொல்லி பார்க்கிறேன். எனக்கு ஒரு ஸ்நேகிதி ஸ்நேகிதி தென்றல் மாதிரி, அவள் ஒரு பௌர்ணமி பௌர்ணமி பேசும் பைங்கிளி. என்ன இதே வைப்ரேட் ஆகுது? ஃபோன் வருதா? ஹலோ என்னாச்சி? சீத்து நீயா? சொல்லுமா, என்ன விஷயம்? எல்லாம் நல்ல செய்திதான் டி. நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் நல்ல விஷயம்தான். இப்ப என்ன நடந்து அதை சொல்லு. நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது டி. நம்ம வீட்டுக்கா? ஆமா மீனாட்சி. என்ன டி இது, பூரணிக்கும் விக்கிக்கும் என்ன கல்யாணமே பண்ணல, அதுக்குள்ள இப்படி வாரிசு வரும்? நான் அந்த ஜோடியை சொல்லல. அப்புறம் நம்ம அள்ளிக்கும் முத்துக்கும் வாரிசு வரப்போகுது. மீனாட்சி, என்ன சொல்லுதா? உண்மைதானா? இதெல்லாம் போன்ல சொல்ல வேண்டிய விஷயமாட்டி, நேர்ல வந்து சொல்லாண்டாமா? நேர்ல வரலன்னு தான் பார்த்தேன் மீனாட்சி. ஆனா அள்ளி தனியா இருக்கா, எப்படி ஒத்தையில விட்டுட்டு வர்றது? அதான் ஃபோன் பண்ணேன். ஆமா ஆமா, இனி அந்த பிள்ளையை ஒத்தையில விட்டுட்டு எங்கேயும் போவாதீங்க. இனிமேதான் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிடணும். ஆமா மீனாட்சி, அதனாலதான் ஃபோன் பண்ணேன். சரி சீத்து, ரொம்ப சந்தோஷம். நல்ல விஷயமா சொல்லியிருக்கா. என் பேரனையும் பேத்தியோ பார்க்க நான் ஓடி ஓடி வரேன். சரிம்மா, அப்ப நான் வச்சிருட்டா? சரி சீத்து. எங்க எங்க மற்ற நேரம்லாம் ஓடி ஓடி வருவாரு. முக்கியமான விஷயம் நடந்திருக்கு, எங்க இருக்காரோ தெரில. எங்க
என்னம்மா எதுக்கு இப்படி கத்துற? ஓ, இந்த பக்கம் இருந்து வாரியலா? எங்க நீங்க தாத்தாவாயிட்டிய, நான் பாட்டி ஆயிட்டேன். இவ்வளவு நாள் ஊருக்குள்ளதான் எல்லாரும் அப்படி சொல்லிட்டு இருந்தாவ, இப்ப நீயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? என்ன பண்றது, இந்த டை அடிச்சா ஒரு நாள் குளிச்சா அவ்வளவும் போயிருது, வெள்ள முடியெல்லாம் வெளியே தெரியுது. ஏங்க நான் உங்க வெல்ல முடிய சொன்னேன்னு நினைச்சியலா? அப்போ இந்த என் கையில சுருக்கு உழுத இத பார்த்து சொன்னியா? என்ன பண்றது மீனாட்சி, வயசு 50 தாண்டுது, சுருக்கம் விழ ஆரம்பிச்சிட்டு நீயே என்னை தாத்தாங்கிற பத்தியா? ஏங்க சொல்றத முழுசா புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது. என்ன மீனாட்சி சொல்ற? ஆமாங்க, இப்பதான் சீத்து ஃபோன் பண்ணா. மீனாட்சி, நம்ம பையன் இவ்வளவு பாஸ்டாவா இருப்பான்? சே, 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 வாயில என்னத்தையாவது அள்ளி போட்டுருவான் அம்மா. ஏங்க அள்ளி மாசமா இருக்கா. அல்லியா? அதை விட்டு சவனேன்ட்டு அந்த பையன் பிசினஸ பத்தி அலையறான். அந்த பையனை போய் இப்படி நினைச்சிட்டீல? என்ன இருந்தாலும் ஏறத்துன்னு தானே அவன் உடம்புல ஓடுது, ஒரு வேலை இருக்குமோன்னு நினைச்சேன். ஆ, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் குளிக்கச்சுல தோட்டத்துல வந்து எட்டி பத்தியில அந்த புத்திய சொல்றீங்களோ? இருந்தாலும் நமக்கு காதலிச்ச காலம் நல்ல ஒரு பொற்காலம் என்ன? ஆமா, அப்பயெல்லாம் நான் பேசலனா உங்களுக்கு கிறுக்கு பிடிக்குதும்பிய. இப்ப நான் பேசினாலே உங்களுக்கு கிறுக்கு பிடிக்கி. அப்படி இல்லம்மா. சரி சரி, நம்ம காதல் கதையை விடுங்க. ஏங்க பேரனோ பேத்தியோ வரப்போகுது. அம்மா பிள்ளைகளுக்கு துணி எடுக்கணும், கொடி கொலுசு, அப்புறம் லொட்டு லொசுக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து தள்ளணும். உன் ஆசை போல என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய். அவ்வளவுதான். ஏங்க சாயந்தரம் நான் அள்ளியே பார்க்க போலான்னு இருக்கேன். அம்மா பழங்கள் வாங்கணும். விக்கி வெளியே தானே போயிருக்கான், அவனுக்கு ஃபோன் போட்டு சொல்லு, வாங்கிட்டு வந்துருவான். ஆ, நல்ல யோசனை தான். சரிங்க. இனி உன்னே கையிலே பிடிக்க முடியாது. அம்மா, அள்ளிக்கு ஒரு அப்பா அம்மா ஸ்தானத்துல நம்ம தான் இருக்கோம். நம்ம தானே அப்ப எல்லாம் செய்யணும், பிறந்த வீட்டு சீரு. ஆமா ஆமாம்மா. இந்த உரிமையை விட்டு கொடுத்துருவானாக்கும்.